அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4 இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் அப்படின்ற டாப்பிக்கில். ஸோ இது ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம், சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பிடிஎஃப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமணி அரசர்களின் காலம், தென்னிந்தியாவின் வரலாறு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியர்கள், விஜயநகர பாமணி அரசர்கள்லேருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். குப்தர்கள் சம்டைம்ஸ் வருது, சம்டைம்ஸ் வரல. ஆனால் குப்தர்களில் வந்து 2ஆம் சந்திரகுப்தர், அப்புறம் சமுத்திரகுப்தர், இவங்க 2 பேர்த்துலேருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் அப்படின்ற டாப்பிக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இன மொழி வழக்காறு அப்படின்ற டாப்பிக்கு. அடுத்து வந்து இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம். ஸோ இதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா 4 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் பாருங்கள், யூனிட் 6 வந்து அதாவது வால்யூம் 1 சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9th யூனிட் 1 மனித பரிணாமமும் வளர்ச்சியும் சமூகமும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 11th புக்கில் யூனிட் 2 பண்டைய இந்திய தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 11th யூனிட் 1 எத்திக்ஸ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நாகரிகம், அதாவது இந்து சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா இந்த 4 யூனிட்டையும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து 6th ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி போகும்போது தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், குப்தர்கள் வந்து 2 யூனிட்டில் மட்டும்தான் இருக்கும். ஐ மீன் 2 ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் இருக்கும். 6th 3rd டேர்மில் யூனிட் 3 இருக்கும். அதே மாதிரி 11th யூனிட் 7 இருக்கும், குப்தர்களை பற்றி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து டெல்லி சுல்தான்களும் அதே மாதிரி 2 இடத்துல தான். எங்கன்னா 7th டேர்ம் 1 யூனிட் 4 டெல்லி சுல்தானியம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 11th யூனிட் 10 அரேபியர் துருக்கியர் வருகை அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 11th இருக்கிற இதில் தான் நிறைய கான்செப்ட், அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்ச நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கோர்வையாக வந்து புரியும். டெல்லி சுல்தானியம், குப்தர்கள், முகலாய பேரரசுலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எந்த அரசர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு காலக்கோடு மாதிரி போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அடுத்தடுத்து இவங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து முகலாயர்கள் பாருங்கள், 7th யூனிட் 1 டேர்ம் 1 யூனிட் 4, அதாவது முகலாய பேரரசு, முகல் எம்பையர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11th வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 14 முகலாய பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ முகலாயர்களை பற்றி இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள், டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள், இவங்களை வந்து காலக்கோடு மாதிரி போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் அடுத்தடுத்த அரசர்கள் யார் யார், அவங்களுக்கு கீழே என்னென்ன சாதனைகள் செஞ்சாங்க அப்படின்றத நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா மராத்தியர்களில் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்களில் மேக்ஸிமம் வந்து சிவாஜியை சுற்றி மட்டும் தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரொம்ப அதிகமாக பார்த்திங்கன்னா மராத்தியர்களில் வந்து சிவாஜியை சுற்றி தான் அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த போர்கள், எந்த போரில் வந்து அவங்க எந்த கோட்டையில் போய் பதவியேற்றாங்க, ஸோ இதெல்லாம் சிவாஜியை பற்றி வரும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து அவங்க வீழ்ச்சி அடைந்தாங்க அதை பற்றி தான் மராத்தியர்களில் கொஷின்ஸ் வரும். இதில் வந்து இது வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா 7th 11th வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் 2 யூனிட் 3 அதே மாதிரி 11th வந்து யூனிட் 15 இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாமணி மற்றும் விஜயநகர பேரரசுகள் எங்கே இருக்குது அப்படின்னா பாமணி மற்றும் விஜயநகர அரசுகள் வந்து 11th யூனிட் 12 பாமணி மற்றும் விஜயநகர அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து தென்னிந்திய வரலாறு இந்த இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றின் மாற்றங்களும் தொடர்ச்சியும், அதுக்கப்புறம் இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இன மொழி வழக்காறு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த யூனிட்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சாகணும். என்னென்னா 6th வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 1 பன்முகத்தன்மையினை அறிவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட். அதே மாதிரி 6th டேர்ம் 3 பார்த்தீங்கன்னா யூனிட் 1 தான் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 8th யூனிட்லேயும் கவர் ஆகும். ஓகேங்களா?
அதே மாதிரி பாருங்கள் 6th டேர்ம் 3 யூனிட் 4 தென்னிந்திய அரசுகள். தென்னிந்திய அரசுகள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரிலையும் வரும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் யூனிட் 8லேயும் வரும். ஓகேங்களா. அடுத்தது 7th டேர்ம் 1 யூனிட் 3 பாருங்கள், தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். ஸோ இது எல்லாமே 8th யூனிட்லேயும் வரும். அதே மாதிரி 10th சோசியலில் வால்யூம் 1 யூனிட் 5ல் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக மத சீர்திருத்தங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அது தமிழ்நாட்டை பற்றி இருக்கிறது 8th யூனிட்டில் கவர் ஆகும், இந்தியா அளவில் இருக்கிறது ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th எத்திக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்றத படிக்கணும். அடுத்து வந்து அதே மாதிரி 12th வந்து பாருங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை, இந்திய பண்பாடும் சமயங்களும், இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை. ஸோ இது எல்லாமே வந்து 12th புக்கில் 12th எத்திக்ஸில் நிறைய கவர் ஆகும். அந்த 11th 12th எத்திக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 8th யூனிட் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து நிறையா கவரும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன், பயன்படுத்திக்கோங்க. நன்றி நண்பர்களே, பாய்.